அண்ணி இன்னைக்கு செக்கப்புக்கு போறாங்களாம், அதனால அம்மா அவங்க கூட போயிருக்காங்க. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா, எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. மனசு கேட்காம அம்மாவும் கூட போயிருக்காங்க. நானே வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் அம்மா இது கூட போனோம். போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் அம்மா அங்கிட்டு இங்கிட்டு சினிமாண்டா சுத்தி திர ஆஸ்பத்திரி தானே கூட போயிருக்க. அதுவும் ஏன் போகணும்? எங்க போற? எங்க போற? இப்படி போ, போடா, ஆபீஸ்க்கு போடா. ஓகே. இல்லை, இது ஒன்றும் பரிதாபம்லாம் கிடையாது. கடமையை தான் உங்க அம்மா செஞ்சுக்கிருக்க. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. மொத்தம் 2358 ரூபா ஆச்சு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கேன்டா. மீனாவுக்காக ரொம்ப முக்கியம். மீதி இருக்க 2000 மட்டும் கொடு. எதை? கூட ஒரு 5 லட்சம். காசுன்னு காசு நச்சு அடிக்கிறாங்கப்பா. சை, காசு காசு காசுங்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேட்கறானுங்க. ஓ, ஐயா எல்லாத்தையும் ஓய்ச்சி எடுத்து போலாம்னு நினைச்சீங்களா? என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இல்ல குர்ரா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. பெத்த மகன்கிட்டயே காசு கேட்கிறாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. நேரத்துல வேற ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தை வேணான்னு படிச்சு சொன்னேன்ல, நீ கேட்கவே மாட்டேங்கிறியடா. கார் இல்ல, பைக் இல்ல, இப்ப நான் வாங்கி நெத்தியில ஒட்டிட்டு நடந்து போலாமான்னு கேக்குறேன். நெத்தியில ஒட்டிக்கிட்டு. ஆமாடா, அப்படித்தான் கேக்குறேன். பேசுறத எல்லாரும் நிறுத்தியும் நீ ஏன்பா மறுபடியும் மயில் கிட்ட பேசிட்டு இருக்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. அவங்க பாவம், அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்கேனா? கருத்து சொல்ல வருவீங்களாடா, ஒரு நல்ல கருத்து. அதாவது பா, நீ இவ்வளவு பாசம் அக்கறையெல்லாம் வச்சிருக்கல, அதுக்கெல்லாம் அவ சுத்தமா தகுதியே இல்லாதவப்பா. ஒரு நாள் பீத்தியெல்லாம் சொல்லி விட்டேன். அன்னையில இருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்துனா கூட இவங்க தளர மாட்டாங்கிறாங்க. சொன்னாலும் நீ மயில் கிட்ட பேசதான் செய்வ இல்லப்பா? ஆமா மாமா, நான் பேசுவேன். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே